அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிள்ளை பாக்கியம் தரும் புத்திரதா ஏகாதசி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை மாத வளர்பிறை ஏகாதசி புத்திரதா ஏகாதசி எனப்படும். இந்த ஏகாதசி நாளில் விரதம் மேற்கொண்டால் அதனால் பெருமாளை தரிசித்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறலாம் என்கிறது புராணம். இந்த நாட்களில் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். தை மாத வளர்பிறை ஏகாதசி புத்திரதா ஏகாதசி எனப்படும். இந்த ஏகாதசி நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறலாம் என்கிறது மிகப்பெரிய புராணங்கள். பத்ராவதி நகரின் அரசர் சுதுகேதுமான் அவரது மனைவி சம்பகா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துவது வழக்கம். களையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை மற்றும் கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மனது, அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தைகள், தடைகள், வாராத கொடை, தலையாத நியதம், கோணாத கோல், ஒரு துன்பமும் இல்லாத வாழ்வு. தெய்வ பக்தி எனும் இந்த 16 பேர்களில் 9வதான புத்திர பேர் மட்டுமே சுகேதுமானுக்கு சம்பகாவுக்கும் வாய்க்கவில்லை. பிள்ளை இல்லாதவர்களுக்கு நற்கதி இல்லை என்ற சாஸ்திரத்தை உணர்ந்த மன்னர் வருத்தமடைந்தார். இதன் காரணமாக மன வருத்தத்துடன் மன்னர் செய்யும் சிதார்த்தத்தை அவரின் முன்னோர்கள் துன்பத்துடன் ஏற்றார்கள். இது மன்னரின் மன வருத்தத்தை அதிகரிக்க செய்தது. போன பிறவியில் நாம் செய்த தீவினைதான் இந்த பிறவியில் இவ்வாறு நம்மை படுத்துகிறது என்று புலம்பிய மன்னர் அதை நீக்குவதற்காக யாகம், ஓமம் முதலானவை செய்தார். பலன் ஏதும் இல்லை. மன்னர் கலங்கி போனார். பைத்தியம் பிடித்தவரை போல குதிரை மீது ஏறி வியந்து சென்றார். எங்கு போகிறார், எதற்காக போகிறார் என்பதெல்லாம் மன்னருக்கு தெரியவே இல்லை. பாய்ந்து ஓடிய குதிரை காட்டுக்குள் நுழைந்து குளத்தின் அருகில் நின்றது. குதிரையை விட்டு கீழே இறங்கினார் மன்னர். குளமும் அதை சுற்றி இருந்த ஆசிரமங்களும் அலைபாய்ந்த மன்னரின் மனதை சற்றே அமைதிப்படுத்தின. ஓர் ஆசிரமத்துக்குள் நுழைந்தார். முனிவர்களை வணங்கினார். முனிவர்களே, தங்கள் யார், எதற்காக இங்கு வந்தீர்கள் என கேட்டார். மன்னா, நாங்கள் விஸ்வே தேவர்கள் மாசி மாதம் வரப்போவதை முன்னிட்டு இங்கே நீராட வந்தோம். இன்று புத்திரதா ஏகாதசி உபவாசம் இருந்து இன்று மகாவிஷ்ணுவை பூஜை செய்தால் உத்தமமான பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார்கள் முனிவர்கள். அந்த பதிவிலேயே தன் மனக்கவலைகள் மருந்து இருப்பதை மன்னர் உணர்ந்து கொண்டார். முனிவர்களுடன் சேர்ந்து தாமும் நீராடினார். உபவாசம் இருந்தார். முனிவர்களை வணங்கி நாடு திரும்பினார். ஏகாதசி விரதத்தின் பலனாக மன்னரின் மனைவி சூழ் கொண்டார்கள். 10வது மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். மன்னர் ஆனந்த கூத்தாடினார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு இணங்க இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இந்த புத்திரதா ஏகாதசியை அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். என்னைப் போலவே என் மக்களும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தை மாதத்தில் வரும் இந்த புத்திரதா ஏகாதசி விரதமாகும். இந்த நாட்களில் கண்டிப்பாக பரம்பொருள் மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்க வேண்டும். கண்டிப்பாக மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அந்த பரம்பொருள் மகாலட்சுமி தேவியையும் மற்றும் விஷ்ணு பெருமானையும் வணங்க வேண்டும். இது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரும். பத்ராவதி நகரின் அரசர் சுகேதுமான் அவர் மனைவி சம்பகா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். இதுவே இந்த இதத்தின் முக்கிய அறிவிப்பாகும். குறிப்பாக தை மாத வளர்பிறை சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியானது பவித்ரோபனா என்கின்ற புத்திரதா ஏகாதசியாகும். இன்று கடைபிடிக்கப்படும் விரதம் புத்திர பாக்கியம் தந்து வம்சாவளி பெருக்கும். செல்வங்கள் பல இருந்தாலும் வம்சம் தலைக்க குழந்தை செல்வம் இல்லை என்றால் மற்றது அனைத்தும் இன்றும் பயனில்லை என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஏகாதசி மகாபாரதத்தில் இந்த ஏகாதசியின் மகிமையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா யுதிஷ்டனிடம் கூறுகிறார். துவாபர யுகத்தில் மகிமத்புதிரி என்ற பத்ராவதி பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த மசித் மன்னருக்கு
அனைத்து செல்வங்களும் நிறைத்து இருந்தாலும் அவர் ஜாமராஜ்யத்தை ஆட்கொள்வதற்கு குழந்தை இல்லை. நீண்ட நாட்களாக மக்கள் பேறு இன்றி மிகவும் வருத்தத்தில் மன்னர் இருந்தார். ஒரு முறை வேட்டையாடுவதற்காக கானகம் சென்றபோது அங்குள்ள ஒரு நதிக்கரையில் சில முனிவர்கள் இருப்பதை கண்டார். அவரிடம் சென்ற மன்னர் அவர்கள் யார் என்று கேட்டு தன் மனக்குறையை தீர்க்குமாறு வேண்டி நின்றார். அதற்கு முனிவர்கள், நாங்கள் தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள். இன்று சுவர்ணமான தை மாத வளர்பறை புத்திரதா ஏகாதசி திதியாகும். காக்கும் கடவுளான பகவான் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ண நாமத்தை போற்றி விரதம் இருந்து வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி புத்திர பேறு உண்டாகும் என்பதை எடுத்துரைத்தார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.